நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், ஆனா எதுவுமே நிறைவேற்றல. நோ இந்த கமெண்ட்ஸ். அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்கு? அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ. கச்சத்தீவை மீட்பு கொடுத்தது தம்பி கூட பேச அதேதான் சொல்லும். யாருடைய சொத்து? உங்க அப்பன் சொத்தா, உங்க அத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். இந்தியாவை நீ துண்டாட விடுமுறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது நீ தேசியவாதிங்கிற நடாது. இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிருச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கல, அவன் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும். இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான், நம் மீனவர்களை தாக்குறான். செய்தி பாத்துக்க, பத்திரிகையில் இருக்கு, நீங்க கூட இருக்கு, படிச்சுக்கலாம். அடிக்கிறான், சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான். பிளடி இந்தியன்ஸ் ஃபுல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் சீன. இருக்காம பாருங்க சிங்களன். நோ 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 நோ, they are all பிரபாகரன் ரிலேஷன்ஸ். இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான். நீ உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும்.